அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாளைய தினம் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது 17ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து முதலாவது உத்தியோகபூர்வமான வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையாக கொண்டு எதிர்வருகின்ற 12 மாதங்களுக்கான தங்களுடைய வேலை திட்டங்கள் அமைய போகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கத்தினால கொண்டு வரப்பட்டிருந்த அல்லது தேர்தலும் போது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விடயங்கள், நிறைய அதிகளவான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தாங்க. இந்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு நோக்கமாக, நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அமையறதுக்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்கு. இதுல மிக முக்கியமாக ஏற்பட போகின்ற பாதிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முதல் நீங்க என்னுடைய இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா நான் போட்டிருக்க அந்த ஸ்கிரீன்லயே தெரிஞ்சிருக்கும் நிறைய விடயங்கள் கதைக்க போற முடியும். அதுல மிக முக்கியமான விடயம் இந்த வரவு செலுத்துறதை கதைச்சா தான் நான் அந்த கன்செப்டுக்குள்ள வரலாம்ன்றதுக்காண்டி நான் வரவு செலுத்துறதை முதல் கதைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த வரவு செலுத்துறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக ஏற்பட போகின்ற மாற்றங்களாக பல்வேறுபட்ட சலுகைகள் வழங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இங்கே இருக்குது. இதுல மிக முக்கியமான சலுகைகளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விடயங்கள். இது ரெண்டுமே ஒன்றோடு தொடர்பட்ட விடயங்கள். ஒன்று, ஏற்கனவே இலங்கையில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்குறதுக்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. ஆகவே இவர்களுடைய சம்பள உயர்வு அதிகரிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு புதிய அரச வேலைகளை வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. என்னுடைய இந்த கடந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோ எண்ட்லேயும் அந்த வீடியோ லிங்க் பண்ணி தரலாம். ஸோ அந்த லிங்கை நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அண்மையில் இலங்கை அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த 7500 அரச வேலை வாய்ப்புகளுக்கான அரச வெற்றிடங்கள், அரச திணைக்களங்களில் காணப்படுகின்ற வேலை வாய்ப்புகளுக்கான வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கை இடம்பெறப் போகின்றது. ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த புதிய வரவு செலவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக புதிய அரச வேலை வாய்ப்புகள், வேலைக்கு ஆட்களை உட்சேர்க்கும் நடவடிக்கையும் இடம்பெறலும். இது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட சலுகைகளை மக்களுக்கு வழங்குகிற நோக்கத்தில் வழங்குகின்ற வகையாகத்தான் இந்த முறை வரவு செலவு திட்டம், நாளை சமர்ப்பிக்கப்பட போகின்ற வரவு செலவு திட்டம் அமையும்ன்றதுல ஷுவர். என்ன காரணம் என்று சொன்னால், அடுத்ததாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கம் எதிர்பார்த்திருக்குது. ஆகவே அரசுக்கு வழங்கப்பட்டிருக்க இந்த ஆணை அல்லது மக்களுடைய ஆணையை நிறைவேற்றிக் கொள்ளணும். அதை மீண்டும் அரசாங்கம் இந்த 50% 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக உள்ளாட்சி மன்றங்களில் தங்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்றதுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை கட்டாயம் ஒரு ஆணியாக, அதாவது ஒரு உந்துகோலாக, ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு கருவியாக அவர்கள் கட்டாயம் பாவிப்பினம்ன்றதுல ஐயமில்லை. ஸோ நாங்கள் இப்போ கன்செப்டுக்குள்ள வரும். எங்களை கன்செப்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மத்திய வங்கியால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் தான் 2025ஆம் ஆண்டினுடைய 2வது காலாண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு 2வது காலாண்டுன்னு சொல்லிக்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் என்ற அந்த 3 மாத காலப்பகுதிகள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான காலப்பகுதிகளாக இருக்க போகுது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையுடைய பணவீக்கமானது அதிகரிக்கும். இந்த 3 மாதங்களுடைய விளைவு தொடர்ந்து வருகின்ற நீண்ட காலத்துக்கான பணவீக்கத்தினுடைய அதிகரிப்பு ஏற்படுத்தும் சொல்லி இலங்கை மத்திய வங்கி அறிவிச்சிருக்குது. இதற்கான பிரதான காரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை மத்திய வங்கியால் ஏன் இந்த அறிவித்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், மிக முக்கியமாக இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்பட போகின்றது. ஆகவே ஆட்களை வேலைக்கு சேர்க்கின்ற போது அரசனுடைய செலவினங்கள் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கான ஏற்கனவே இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வுகள் கட்டாயம் அதுவும் வரவு செலவு திட்டத்தில் செலவினை அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் நடைமுறையில் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எதிர்நோக்கப்படுகின்ற காலப்பகுதி 4ஆம் மாதம், 5ஆம், 6ஆம் மாதம்ன்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது பண்டிகைக்கான காலப்பகுதி. ஆக இந்த பண்டிகைக்கான காலப்பகுதியில இவர்கள் இந்த பொருட்கள் இந்த விலைகள் கட்டாயம் அதிகரிக்கும். காரணம், கேள்வி அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பொருட்கள் வாங்குறதுக்கான மக்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகின்றது. இதன் மூலமாக அதிகளவான கேள்வி ஏற்படுகின்ற போது பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும். தொடர்ச்சியாக விலையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பானது பணவீக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. 2025ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலப்பகுதி ஜனவரி மாதமாக இருக்கலாம் அல்லது தற்போது பிப்ரவரி மாதமாக இருக்கலாம். இந்த காலப்பகுதியில் சர்வதேச ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்களும் இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது.
அதுல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளும் தங்கி இருக்கிற ஒரு பொருளாதாரம் தான் அமெரிக்காவுடைய பொருளாதார கொள்கை. அந்த அமெரிக்காவுடைய பொருளாதார கொள்கை வந்து நாளுக்கு நாள் புதிய புதிய அறிவிப்புகள், புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலங்கையிலேயும் வந்து 2 பொருளாதார கொள்கைகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அமெரிக்கா நிப்பாட்டி இருக்குது. இதன் மூலமாக இலங்கையுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். அமெரிக்க பிரசிடென்டுடைய டொனால்ட் ட்ரம்புடைய புதிய கொள்கைகள், புதிய பொருளாதார தீர்மானங்கள் வந்து தெற்காசிய நாடுகளில் மிக முக்கியமாக இலங்கையும் அது பாதிக்கும்ன்றதுல ஐயமில்லை. ஆகவே இதன் மூலம்தான் இலங்கையில பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய எதிர்வருகின்ற 3 மாதங்களுக்கான அடுத்த 3 மாதங்களுக்கான பொருட்கள் சேவைகளுடைய விலைவாசிகள் தொடர்ச்சியாக அதிகரித்து பணவீக்கம் அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியும் இதன் விளைவானது நீண்ட காலத்துக்கு ஏற்பட போகுது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. நாளை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதன் காரணமாக வரவு செலவு திட்டம் தொடர்பான பொருள் விடயங்கள், அதாவது தொடர்பற்ற விடயங்கள், அதோட விளக்கங்கள் இவை அனைத்துமே என்னுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான எதிர்வு கூறுகள், அதன் மூலம் ஏற்பட போகின்ற விளைவுகளை தொடர்பாக தெரிஞ்சு கொள்றதுக்கு சசிஎஸ்எல் விளக்கம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க அது எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், உங்களுக்கும் நல்ல விடயங்களாக இருக்கும், புதிய விடயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.